அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாஸ்து நிபுணர் சண்முகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலைக்கு ஒன்றுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேங்க. தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் நீண்டுருந்துச்சுங்க. தென்கிழக்கில் நீண்டு தென்மேற்கில் வந்து பள்ளமாக இருந்துச்சுங்க. வடகிழக்கெல்லாம் மேடாக இருக்குங்க. அதனால் வந்து அந்த தொழிற்சாலை வந்து அவர் வந்து ரொம்ப நஷ்டமடைஞ்சிட்டாருங்க. ரொம்ப நலிவடைஞ்சிட்டாருங்க. அந்த தொழிற்சாலை போய் பார்த்துருந்தேங்க. தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குங்க. வடமேற்கும் பள்ளமாக இருக்குங்க. வடமேற்கு வாயு மூலை பள்ளமாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஷெட்டு கோட்ரஸ் எல்லாமே வாயு மூலையில் போட்டுக்கிறாங்க. அந்த வாயு மூலையில் போட்டதுனால வந்தால் தங்க மாட்டேங்கிறாங்க. ஆள் தங்காமல் வெளியில் ஓடி போயிடுறாங்க. அதனால் வந்து கோட்ரஸும் மாற்றி போட சொல்லியிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தென்மேற்கில் பள்ளமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேடுவான சொல்லியிருக்குங்க. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க. அந்த பொண்ணு இருக்கிறனால ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சிட்ருக்கிறாருங்க. இல்லாட்டி அந்த விபத்துலையெல்லாம் மாட்டியிருப்பாருங்க. ஏன்னா தென்கிழக்கு நீண்டிருக்கு, ஈசானியம் வந்து கட்டாயிருங்க. அதான் வந்து வடகிழக்கு. வடக்கு பார்த்திங்கன்னா காலி இடம் இருக்குங்க. தெற்கையும் காலி இடம் எல்லா பக்கம் இருக்குங்க. சுற்றி வர ஆனால் மேற்கு அதிகமாக இருக்குங்க. கிழக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் அது மாதிரி எல்லாம் அமைக்காதீங்க. அப்படியே அவர் வீடும் பார்க்கணுன்னு சொன்னானுங்க. அவர் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போனாருங்க. அவர் வீடும் வந்தீங்கன்னா காம்பவுண்டு வந்து தென்கிழக்கு எழுத்து மாதிரி தான் அவர் வீட்டு அமைப்புலையும் இருக்குங்க. அதையும் மாற்றி அமைக்க சொல்லியிருக்குதுங்க. அமைச்சுட்டாருன்னா அது சரியாயிருங்க. அதனால் வந்து இது மாதிரி தவறாக எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணி ரொம்ப நஷ்டப்படாதீங்க. நஷ்டமாயிருச்சுன்னா யாருக்குங்க? அவர் முதலாளிக்கு தான் தொழிலில் வந்து பெருத்த அடிங்க. அதனால் வந்து அது மாதிரியெல்லாம் அமைக்காதீங்க. தென்கிழக்கு நீண்டு இருக்கிற இடத்தையோ தேர்ந்தெடுக்காதீங்க. அப்படியே தேர்ந்தெடுத்திட்டிங்கனாலும் சமசதுரமாக பண்ணிக்கிங்க. ஒரு மூளை இழுத்து வச்செல்லாம் எந்த அமைப்புலையும் பண்ணக்கூடாதுங்க. ஈசானியத்திலே ரொம்ப வந்து இழுத்து வச்சோம்னாலும் அதுவும் பிரச்சனை தான். எனக்கு வடகிழக்கு இழுத்து வச்சும் கட்டக்கூடாதுங்க. வடகிழக்கு இழுக்காமல் சமசதுரமாக செவ்வகமாக கட்டணுங்க. எந்த பகுதி நீண்டிருக்கோ அந்த பகுதிக்கு உண்டான பலனை வந்து நம்ம அனுபவிச்சு தாகணுங்க. அதனால் வந்தால் இந்த மாதிரி எந்த மூளை நீண்டு வராமல் ஒரே சமசதுரமாக அமைங்க. அப்புறம் தெற்கு மேற்கு பள்ளங்களையெல்லாம் பாருங்கள். ஒரே சமமான பூமியை பார்த்துங்க. அப்படியே பள்ளமாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு பள்ளமாக இருக்கிற பூமி நல்லா இருக்குங்க. தென்மேற்கு உயரமாக இருந்தால் இதை விட பிரமாதமாக இருக்குங்க தொழில் அமைக்கும்போது. அதனால் அந்த மாதிரி தவறு ஏற்படும் பட்சத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஒரு வாஸ்துகாரரை கூப்பிட்டு பாருங்கள். பார்த்து இடத்த சரி பண்ணுங்க. நம்மளுக்கு தொழிலில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு எப்பவும் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாயிட்டே தான் இருக்குங்க. அதனால் வந்து லாபம் வர மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி தப்பாக அமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நஷ்டம்தான் அடைங்க. நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லைங்க, உயிரிழப்புகள் ஏற்படுங்க. சில பக்கம் பார்த்தீங்கன்னா விபத்து நடக்குங்க. சில பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு மனைவிக்கு சண்டை சச்சரவு இந்த மாதிரியெல்லாம் போகுங்க. அதனால் இது மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்லபடியாக அமைச்சுங்க. எந்த தொழிற்சாலை அமைச்சாலும் ஒரு வாஸ்து நிபுணர் பக்கத்தில் இருந்தாருன்னா அவர் கூப்பிட்டு அமைச்சுங்க. இது மாதிரி தப்பாக அமைக்கும்போது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருங்க. அதனால் வந்து நல்லபடியாக பார்த்து அமைச்சு நல்லா இருக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.